ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கு முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கு முன் கால் நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தாள், செத்திப் பிழைத்தாள், சிவனுக்கே பாரியானாள், மாண்டு பிழைத்தாள், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. ஓம்கார உருவினிலே ஓம் சக்தி ஆனவளே, ஓம் என்ற பிரணவத்தின் உள்ளே ஒளிர்பவளே, பரிசுத்த சொரூபமாய் பரவியே நின்றவளே, அருளிடும் அம்பிகையே, அங்காள ஈஸ்வரியே. இது அம்மனுடைய மூல மந்திரங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்திரங்களை கொடுத்துட்டு வரேன், உச்சரிக்கப்படுங்க. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்திரன் இளம்பிறை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றனே. இது அம்மனுடைய வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஊஞ்சல் தாளாட்டம் தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த 13 அமாவாசை பற்றி தான் தொடர்ச்சியாக பதிவுகள் கொடுத்துக்கிட்டு வந்தால் நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க. நல்லாயிருக்கு, நீங்கள் கொடுக்குற பதிவுகள்லாம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி தருதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு உண்டான பதிவுகள் தான் நான் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த அம்பாளுக்காக தான் திருவிழா நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். அந்த 13 நாள் உற்சவத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் வந்திருப்பாங்க. யானை வாகனம், பூத வாகனம், ஆண்பூத வாகனம், பெண்பூத வாகனம், மயில் வாகனம், குதிரை வாகனம், அன்ன வாகனம், எல்லா வாகனத்திலையும் பார்த்திங்கன்னா 13 நாளும். அது வந்து பார்த்திங்கன்னா கடைசி நாள் வந்து இந்த 13ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா காப்பு கலக்கிற திருவிழா. அந்த காப்பு கலக்கிற திருவிழாவில் வந்து இப்போ கலந்துக்கிறவங்க வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக இந்த திருவிழா நடத்துகிறோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. குழந்தை இல்லாதவர்களுக்காக இந்த இடத்துல வருவாங்க. இந்த 13 கடைசி நாள் திருவிழா வந்து காப்பு கலக்கிற திருவிழா. இந்த பெரியாய் அம்மனுக்கு தான் இவ்வளோ விசேஷ பூஜைகள் எல்லாமே. அங்காளம்மனாக இருக்கட்டும், பெரியாய் அம்மனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரே அம்மா தான். இந்த அம்பாள் படுக்க வச்சு தான் அந்த அம்பாள் வந்து மனசு குளிர வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பூஜைகள் எல்லாமே பண்ணிட்டு வரோம். எவ்வளோ சிறப்பாக பண்ணிட்டு வரோம் பாருங்கள். நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். எவ்வளோ நம்ம சந்தோஷம் கொடுக்குறோமோ அந்த சந்தோஷத்தை திருப்பி இரட்டிப்பாக தருவாங்க. தெய்வங்கள் எல்லாமே அதுதான். நீங்கள் எந்த தெய்வமாக இருக்கட்டும், நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும்போது சந்தோஷம் தருவாங்க. உங்கள் குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் வந்து வெள்ளம் வாங்கிட்டு போய் கொடுங்க பாருங்கள். அம்பாளுடைய குழந்தையை எடுத்து வந்து அம்பாளுடைய மடியில் போட்டு சந்தோஷம் பண்ணி கொடுக்குறா பாருங்கள். அதுதான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் அம்பாளுடைய பிள்ளை அது வந்து அம்மாவை கொடுத்த பிள்ளை. அம்மா கொடுக்குற பிள்ளையை வந்து அம்மா மடியில் போட்டு, அம்மா இந்த குழந்தைக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்கும், வளரணும், நல்லபடியாக இருக்கணும், எல்லாத்தையும் நீ இதம்மா காப்பான்னு சொல்லிட்டு அம்மா மடி மேலே போட்டு தர சொல்கிறாங்க. அதேமாதிரி அங்கே கயிறு தருவாங்க, கயிறு தருவாங்க, குங்குமம் மஞ்சள்லாம் தருவாங்க. இந்த குங்கும மஞ்சள்லாம் பிரித்து நீங்கள் உங்கள் கையாலே கொட்டிட்டு வரலாம். காலில் வந்து கால் பாத்தில் மஞ்சள் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மஞ்சளை வந்து கட்டுங்க. கட்டும் போதே அம்மா மனசில் வேண்டி நான் அழுதுகிட்டு கட்டணும். அம்மா இந்த மாரி இருக்கிறம்மா, எனக்கு இத்தனை வருஷமாக குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கிறம்மா, இந்த இடத்துக்கு வந்துக்கிறம்மா, எனக்கு நிச்சயமாக புத்திர பாக்கி நீ தரணும்மா, தந்தி ஆகணும், நீ கொடுக்காம வேறு யார் தருவாங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட அழுவணும். அதுவும் பார்த்திங்கன்னா உடல் வருத்தணும், மனம் வருத்தணும். அதுக்காக தான் வந்து பூஜைகள்லாம் அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி பூஜைகள் பண்ணாங்க. அங்கப்பிரகாணம் வருவாங்க, அடிப்பிரதட்சணம் போடுவாங்க, முட்டியை அப்படியே நடந்துட்டு வருவாங்க. 108 தடவையாவது அந்த கோயில் வந்து பிரகாரம் சுற்றணும். இது எல்லாமே வந்து உடலை வருத்தி, மனம் வருத்தி, நம்ம எல்லாத்தையும் வருத்தி கொடுக்கும்போது தான் அது பலன் தரும். இன்றைக்கி வந்து அந்த மாதிரி கிடையாது. ஏதோ ஒரு சாதாரணமாக தொட்டில் கட்டிட்டு போகிறீங்க, அந்த மாதிரி கட்டாதீங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஆகி போச்சா, இதுக்கு மேலே நாட்களை தள்ளக்கூடாது. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சுலாம் வராங்க. அப்போ வந்து உடலும் மனமும் வந்து நம்ம ஒன்றிணைந்து அந்த இடத்துல வந்து செயல்பாடு நடக்கும்போது அதுக்கு வந்து அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா வந்து அந்த நம்ம உருண்டு வரும்போதே நம்மளுடைய உடல் பிணியானது அத்தனையுமே அந்த இடத்துல போயிடுது. அதே இடத்துல வந்து முட்டி போட்டு வரும்போதே வந்து அதனுடைய பலன் வந்து இதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுதான் நடைப்பயணம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடைப்பயணமும் மேற்கொண்டாங்க. இன்றைக்கி நடைப்பயணம் வந்து குறைஞ்சிருக்குது. பக்தியை அதிகப்படுத்தும் போது தான் இது நிச்சயமாக பலன் தரும். அம்பாள் வந்து பக்தியை அதிகப்படுத்தணும். அதுக்காக தான் கோயிலில் வர்றது அந்த மாதிரி இருக்கணும். இன்றைக்கி வந்து சாதாரணமாக போகாதீங்க. அம்மா கிட்ட கேட்குறதுக்காக வந்திருக்கேன். ஒரு நைட்டு இரவு தங்குங்க. இரவு தங்கிட்டு உங்களுக்கு என்னென்ன மனசில் தோணுதோ, என்ன வேதனை இருக்குதோ அத்தனையுமே கொட்டி தீக்கணும். இத்தனை வருஷமாக அசிங்கப்பட்டிருப்பீங்க. 1 வருஷம் 2 வருஷமாக பல பிரச்சனைகள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையிலே பல பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமான்னா நிச்சயமாக இந்த இடத்துல தீர்வு கிடைக்கும். இந்த இடத்துல தான் உட்காந்து அழுவணும். நிறைய பேர் அது மாதிரி செய்கிறதில்ல. ஏதோ வந்து கோயிலுக்கு ஏதோ குரூப்பாக வந்து நம்மளும் கட்டிட்டு போகிறோன்னு இருக்கிறீங்க. அந்த மாதிரி கட்டிட்டு போகாதீங்க. விரதத்தை இருங்க. அன்றைக்கி வந்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அம்பாளை நினச்சிக்கிட்டு விரதமாக இருங்க. நைட்டில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கோயிலுக்கு கிளம்புங்க. காலையில் வந்துடுங்க. காலையில் வந்து என்ன மனசில் தோணுதோ அந்த வேலையை செய்யுங்க. இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி இதுக்காக கஷ்டத்துக்காக தான் வந்திருக்கேன், இதுக்காக கும்பலோடு வரணும்னு அவசியம் இல்லை. தனிப்பட்ட முறையில் வரலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து 108 எலுமிச்சம்பழங்கள் வாங்கி அதில் கோவுக்கலாம். உங்களுடைய கையாலே ஊசியை வச்சு கோவுத்து அதில் வந்து எழுதலாம்.
அம்மா இதுமாரி நான் குழந்தை பாக்கி இல்லாமல் இருந்துட்டுருக்கேம்மா, எனக்கு பல பேர் பல பிரச்சனைகள்லாம் உருவாக்குனாங்க, எவ்வளோ கஷ்டத்துக்கு கொடுத்தாங்க, அவங்க மத்தியில் நான் வாழ்ந்து காட்டணும், எனக்கு வந்து நல்லபடியாக ஒரு ஆணோ பெண்ணோ எனக்கு வந்து தேவையான சந்ததியை கொடுமான்னு சொல்லிட்டு வேண்டணும். அதுதான் அமாவாசை ஆனால் நீங்கள் ஊஞ்சல் தாலாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து உங்களை தேடி வந்துட்டுருக்காங்க. ஊர்வலம், நாடு, நகரங்கள்லாம் சுற்றி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அம்மாவுடைய அந்த கஷ்டங்கள் தீர்ந்து தான் இந்த கஞ்சூலி வேஷத்துலேருந்து மீண்டு தான் அம்மாவுடைய இந்த மாதிரி வேஷத்தெல்லாம் வந்துட்டுருக்காங்க. நிறைய பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் சந்தோஷம், நிறைய வேண்டுதல், அக்னி சட்டி இயந்திரத்துலேருந்து தீச்சட்டி இயந்திரத்துலேருந்து வேப்பஞ்சலை கட்டுறதுலேருந்து இது எல்லாமே நம்ம ஏற்றுக்கணும். அம்மாக்கிட்ட நான் இன்றைக்கி நான் வந்து வேண்டுதல் வைக்கிறேம்மா, இன்றைக்கி வேப்பஞ்சலை கட்டுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேப்பஞ்சலாம் கட்டலாம். எந்த அளவுக்கு நம்ம வந்து மனம் வருத்தி உடல் வருத்தி எந்த அளவுக்கு செய்கிறோமோ அப்போ தான் பலன் தரும். இன்றைக்கி ஏதோ வந்து நம்ம செய்கிறோம் கட்டிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு கட்டிட்டு போகாதீங்க. ஏதோ 1 வருஷம் ஆனால் பரவாயில்ல, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்து தாண்டி போனாவே வந்து நம்ம வந்து இந்த பழக்க வழக்கங்களை வந்து கடைபிடிச்சிக்கணும். மலையனூர் கோயிலில் வந்து இங்கே வந்து அங்கப்பிரகாணம் வரத்தோ சுற்றுறதோ 108 தடவை சுற்றுறது வந்து சிறப்பு மிக்க இது சொல்லுவாங்க. இது மட்டும் போதாது, வார வெள்ளிக்கிழமை, ஆனால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த நாளில் வந்து பக்கத்தில் உங்கள் ஊர் பக்கத்தில் எந்த கோயில் இருந்தாலும் சொல்லி அதை வேண்டிக்கிட்டு தினமும் தோறும் வாரம் அந்த மாதிரி வேண்டுதல் வைங்க. சாப்பிடாமல் இருங்க, நைட்டில் வந்து சாப்பிடுங்க, 2 வேளை கூட அம்மனுக்காக தியானம் பண்ணுங்கள், வாரம் விரதம் இருங்க. இது நிச்சயமாக எனக்கு இந்த வருஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுங்க. நீங்கள் பார்த்துங்கிறது பூசாரிகள் தான் பார்த்துட்ருக்கீங்க. எங்களுடைய பூசாரி மீனவர் பசங்க வந்து எல்லாருமே வந்து இந்த எல்லாமே தூக்கிட்டு வராங்க. இதுக்குன்னு சாமி தூக்கிறதுக்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க, மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவங்களாம் சாமியை வந்து நைட் ஃபுல்லாக வந்து சுற்றி தூக்கிட்டு வருவாங்க. இது காப்பு கலைக்கிற திருவிழா வந்து ஊரெல்லாம் சுற்றி வந்துகிட்ருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து செய்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து எடுத்து செய்யும் போது நிச்சயமாக நல்ல நல்ல பலன்கள் தரும். எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சந்தோஷம் கொடுக்கும். இந்த இடத்துல வந்து கஷ்டங்கள் பட்டு வந்தீங்கன்னா அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்குன்னா வந்து உட்காந்து அழுது நம்ம இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதனால் வந்தீங்கன்னா வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே இங்கே இருக்கணும். ஒரு நாள் இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி வரணும். முதல் நாள் நைட்டே வந்துடணும். நைட்டே வந்துட்டு மறுநாள் ஃபுல்லாக உங்களுடைய சிந்தனைகள்லாம் அம்மாவுடைய பார்க்கணும், அம்மாக்கிட்ட வந்து கேட்கணும். இதுக்காக தான் வந்திருக்கிறோம், இந்த பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஏன்னா அடுத்த வருஷம் வரும்போது நான் நிச்சயமாக குழந்தையோடு வரணும். அந்த நம்பிக்கை மட்டும் உங்களை மனசில் வந்து தளர விடக்கூடாது. நம்பிக்கை வந்து வச்சுருக்கணும். அது என்னால் மாற்றங்களே நான் அம்மா நிச்சயமாக கொடுப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறீங்களோ, எந்த டாக்டர்ஸ் பார்க்கணுன்னு அவங்களே சொல்லுவாங்க, என்ன மாதிரி சாப்பிடணும், என்ன மூலிகை சாப்பிடணும், என்ன பண்ணணும், எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து சிம்டம் தான் தெரிவிப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா பாருங்கள், தாலாட்டு அம்மன் தாலாட்டி ஆடிட்டு இருக்காங்க. பூசாரிகள் எல்லாம் சேர்ந்து பூசாரி தாலாட்டு ஆடி இங்கேருந்து அப்படியே நேராக உள்ள கோயில் உள்ளே போயிட்டு உட்காந்து அந்த பார்த்துட்டு வரீங்க. எல்லாருமே வந்து பூசாரிகள் எல்லாமே உள்ளே இருந்துகிட்டு இருக்காங்க. அம்மாவை ஆடி சந்தோஷப்படுத்தி அம்மா வந்துட்டுருக்காங்க அங்கேருந்து. ஏன்னா ஊர்வலம் சுற்றிட்டு தான் வந்து இந்த காப்பு கலைக்கிற திருவிழா முடிஞ்சு உள்ளே வருவோம், சாமி வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு கொடி கம்பத்துலேருந்து இந்த கொடியை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே இந்த படையலில் வச்சதை என்ன பண்ணுவாங்க, காளியம்மன் கோயிலுக்கு வந்து ஒரு படையில் கொடுத்துருவாங்க. அது லிங்க அபிஷேகம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கத்தாலே சாப்பாடு அன்னத்தை வந்து லிங்கமாக பிடிச்சி வைப்பாங்க. ஏன்னா லிங்கம் வந்து அன்னத்தாலே லிங்கம் செய்கிறத நிறைய பார்த்துருக்கலாம். லிங்காபிஷேகம் சொல்லிட்டு அன்னாபிஷேகம் செய்வாங்க. ஒரு சில கோயில்களில் பார்த்திங்கன்னா அன்னத்தையே வந்து லிங்கமாக பிடிச்சி, இல்லை லிங்கத்துக்கு மேலே வந்து அன்னமாக வந்து அன்னத்தை சாப்பாடை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. பார்த்துருப்பீங்க பல கோயில்களில் வந்து. இங்கே வந்து அந்த சாப்பாட்டையும் வந்து பார்த்திங்கன்னா லிங்கமாக பிடிச்சி வைப்பாங்க. லிங்கத்து மேலே வந்து எல்லாமே இருக்கும். இந்த கருவாட்டு குழம்புலேருந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு மாவுலேயே செஞ்சுருப்பாங்க. அகல் விளக்கு அதிலே வந்து தீபம் போடுவாங்க. முட்டை, கருவாட்டு குழம்பு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து மீனவ பெண்ணாக இருக்கிறதால, அம்மாவாக இருக்கிறதால சிவன் வந்து வேறு அவர் ஒரு கேஸ்ட்ன்னுவாங்க, மீனவ வந்து பெண்ணாக இருக்கிறாங்க. 2 பேரும் ஒன்று கலக்கிறதா இந்த கும்பாப்பி இந்த இதுவே சொல்லுவாங்க. இந்த காப்பு கலைக்கிற திருவிழாவை நடத்துறது தான் 2 பேரும் ஒன்று சேர்றதால வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டை எடுத்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய மவுசு உருண்டையாக பிடிச்சி கொடுப்பாங்க. அது சாப்பிடும் போது குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் தங்கும். அது ஒரு ஐதீகம். இந்த கோயிலில் வந்து ஐதீகமாக இருந்துகிட்ருக்கு. ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அவனை தான் இந்த பதிவுகள் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். 13 நாளும் 13வது திருவிழா வந்து இந்த திருவிழா. அதனால் ஒவ்வொரு மாதமும், அதாவது மாதம் நீங்கள் வந்து ஊஞ்சல் தாலாட்டு மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. கோயிலில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற பதிவுகளுக்கு உங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் தெரியாமல் வந்திருக்கோம். இப்போ பல பதிவுகள் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி பதிவுகள் அதான் நீங்கள் சாப்பாடு பார்க்குறீங்க, சாப்பாடு பாருங்கள், மேற்கொண்டு வந்து எல்லாமே வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து
லிங்க வடிவத்தில் செய்வாங்க. முதல்ல லிங்கத்தில் பிடிப்பாங்க. லிங்கமாக பிடிச்சி அதுக்கு மேலே தான் அந்த முட்டையிலேருந்து எல்லாமே குழம்புலேருந்து ஊற்றுவாங்க. அதை அப்படியே பிசைஞ்சு என்ன பண்ணுவோம், உருண்டையாக கொடுப்பாங்க. அது குழந்தை இல்லாதவர்களுக்காக கொடுக்கும்போது அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தைய நினச்சிக்கிட்டு அவங்க சாப்பிட்டாங்கன்னா குழந்தை பாக்கியம் தங்கும். அதான் பார்த்துட்ருக்கீங்க, லிங்கம் செஞ்சிட்ருக்காரு. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அந்த கோயிலுடைய ஐதீகன்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த கோயிலுக்கு எதுக்காக வந்திருக்கிறோம், அதுவும் நிறைய இருக்குது. இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அவங்க பார்த்திங்கன்னா 2 பேரும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து அங்கே வந்து உலக்க உரல்லாம் வச்சுருக்கிறோம். அதில் வந்து இந்த விரலி மஞ்சள் சொல்லுவாங்க. அந்த விராலி மஞ்சள் சொல்லுவோம், நீட்டாக இருக்கிற மஞ்சள், கொம்பு மஞ்சள்லேருந்து 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு வந்து 2 பேரும் சேர்த்து இடிக்கணும். இடித்து அதை வந்து புத்து மேலே கூட்டுவாங்க. புத்து அபிஷேகம் செய்யலாம். எங்களால் வந்து புத்து அபிஷேகம் செய்ய முடியுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ இனா கேளுங்க, அதுக்கு உண்டான காசு சொல்லுவாங்க புத்தாபிஷேகம் செய்கிறதுக்கு. இல்லை எங்களால் சிம்பிளாகவே அவ்வளோலாம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த விராலி மஞ்சளை 2 பேரும் சேர்ந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து மனமுறைக்கு வேண்டி, அம்மா இந்த வருஷத்துலேயே எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லிட்டு கேளுங்க. இடித்து 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, அந்த புத்துக்கு வந்து சுற்றி கொட்டிட்டு வரணும். 2வது பார்த்திங்கன்னா பெரியாயி அம்மன் வந்து லிங்கமாக இருக்கும். விநாயகருடைய சிலை அந்த லிங்க சுற்றி வச்சுருப்பாங்க. அந்த லிங்கத்தின் மேலே மஞ்சள், அந்த குங்கம் மஞ்சளை வந்து கொடுத்துட்டு வரணும். இந்த கோயிலுடைய ஐதீகம். அந்த மாதிரி கொட்டிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. ஒரு சில விஷயங்கள் அவங்க கொடுத்துட்டு வரும்போது அந்த பதிவுக்கிட்ட அந்த பதிவுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். இங்கேயே வந்து ஓரளவு உலக்க எல்லாமே இருக்குது. இந்தமாரி குழந்தை இல்லைங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்தே நீ வாங்கிட்டு வரணும். 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு வரணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பொங்கல் செய்யணும். பொங்கல் வந்து இனிப்பான பொங்கல் வெல்லம் போட்டு செய்யணும். வெல்லங்கள் 1 கிலோ 2 கிலோ வாங்கி கொடுக்கணும். உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது எப்போல்லாம் போகிறீங்களோ அப்போல்லாம் வெல்லங்கள் 1 கிலோ 2 கிலோ வாங்கி போய் கொடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு இனிப்பு கொடுக்குறோ அந்த இனிப்பு ஆனது திணிப்பு வரும். நமக்கு தடை தாமதம் பிரச்சனை இருக்குது, உடல் ரீதியாக பிரச்சனை, மன ரீதியாக பிரச்சனை இருக்குதுன்னா அது வந்து உடனே வந்து தீர்வு கிடைக்கும். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 7 இலை போட்டிருப்பாங்க. 7 இலை போட்டு 7 இலை வந்து 7 கொத்து பூசாரிகள் 7 தர்மகாத்தாக்கள் இருக்கிறாங்க. அந்த 7 பேருக்கும் அதை பிரித்து கொடுத்துருவாங்க. 7 இலையை கொடுத்துருவாங்க. அதை அவங்க பங்காளிகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த சாப்பாட்டு தான் என்ன பண்ணுவாங்க, லிங்கத்து மேலே செஞ்சு அந்த லிங்கத்துக்கு மேலே வந்து முட்டையிலேருந்து எல்லாமே கருவாடு மீன் குழம்பு அந்த குழம்புலேருந்து எல்லாம் ஊற்றி கிளறி உருண்டையாக பிடிச்சி கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஐதீகம் இருக்கிறது. இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு சிலர் கேட்பீங்க, எப்படிங்க லிங்கத்துக்கு மேலே இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு கேட்பீங்க. ஏன்னா நம்ம மனமுருகி எந்த அளவுக்கு வந்து சந்தோஷப்படுத்தி செய்கிறோமோ அது இறைவன் ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா பார்த்தீங்கன்னா, லிங்கத்துக்கு வந்து காலையில் வந்து அபிஷேகம் எல்லாமே தீபார்த்தனை எல்லாமே பண்ணிட்டு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு தீபார்த்தனை பண்ணிவிட்டு போவார். சாயந்தரம் பார்த்தா ஒரு வேடன் வருவான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையில் என்ன இருக்குதோ அதை வச்சு படைப்பான். அவங்ககிட்ட வந்து இறைச்சி இருக்கும், அந்த இறைச்சி வச்சு படைச்சிட்டு போவான். டெய்லிக்கு பார்த்தீங்கன்னா காலையில் இவர் அபிஷேகம் பண்ணுறதும் இது மாதிரி பண்ணுறதும் யார் அது தெரியலையே, வேடன் ஒருத்தன் வந்து டெய்லி வந்து இதுமாரி அசிங்கப்படுத்திட்டு போகிறானே, இந்த லிங்கத்துக்கு வந்து நம்ம பூஜை பண்ணிட்டு வரோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் டெய்லி பார்த்து வேண்டிக்கிட்டே இருப்பான். அப்போ வந்து முனிவர் வந்து சிவனிடம் சொல்லுவாங்க, ஐயா இதுமாரி வந்து காலையில் வந்து ஐயர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அவர் போகிறாரு அபிஷேகம் அது இதுன்னு சொல்லிட்டு, சாயந்தரம் ஆனால் ஒருத்தன் வந்து அசிங்கப்படுத்திட்டு போகிறான், நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, நீங்கள் எதுவும் கேட்கலையா, கேட்க மாட்டீங்களான்னு கேட்பார். அப்போ சிவன் சொல்லுவார், எனக்கு மனமுருகி யார் வந்து உருகி செய்கிறாங்களோ அது வந்து நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா வந்து எல்லாமே வந்து அவன் கையில் என்ன கிடைக்குதோ அது வந்து படைச்சிருக்கான், அதை வந்து நான் திருப்தியை ஏற்றுக்கிறேன். அதாவது அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்கன்ற பூஜைகள் பண்ணுறத மட்டும் பாருங்கள், அது வந்து என்ன செய்கிறாங்க என்ன படைக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்காதீங்க. அப்போ தான் அவர் டெஸ்ட் வைப்பார். நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பாரு, அந்த டெஸ்ட்டில் வந்து அவனுடைய செயல்கள் எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணிலேருந்து ரத்தம் வரும். லிங்கனுடைய கண்கள் வந்து 2 கண்ணில் வந்து ஒரு கண்ணில் ரத்தம் வர மாதிரி காமிப்பார். உடனே என்ன பண்ணுவார், அவர் வந்து தன்னுடைய கண்ணையே பிடுங்கி வச்சுருவார். மறுபடியும் இன்னொரு கண்ணிலேருந்து வரும், உடனே இன்னொரு கண்ணையும் பிடிங்கி அதில் வைப்பார். வைக்கும்போது தான் அவர் சொல்லுவார், பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அவன் பிரியப்பட்டு தனது கண்ணையே வந்து அந்த இடத்துல கொடுக்குறான் பாருங்கள். அது வந்து அப்படி சொல்லும் போது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த வந்து பக்தனை வந்து நான் ஏற்றுக்கிறேன். அவர் தான் கண்ணப்ப நாயனார், அவருடைய சிவபக்தர். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒவ்வொரு பதிவிலும் கேட்கும்போது தான் தெரியும். அதை தான் பாருங்கள், லிங்கம் மாதிரி செஞ்சுருக்காங்க. லிங்கத்திற்கு உள்ளே தான் வந்து முட்டையிலேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் லிங்காபிஷேகம் செய்யும் போதெல்லாம் நினைப்பீங்க, இதெல்லாம் வந்து நம்ம படைக்கலாமான்னு நினைக்கிறீங்க, ஃபோன் பண்ணி கேட்பீங்க. எல்லாமே வந்து இறைவனுக்கு உகந்த பொருட்கள் தான். சிவனுக்கு வந்து வில்வ இலையே அர்ச்சனை பண்ணால் போதும் சொன்னாங்க. இன்றைக்கி வில்வ இலையை காசு கொடுத்து வாங்க வேண்டியதே இல்லை. வில்வ மரத்துலேருந்து இலைகளை வாங்கிட்டு போய் நீங்கள் லிங்கத்து மேலே கொட்டினாவே போதும். ஒரு கைப்பிடி அளவுக்காவது வாங்கிட்டு போயிட்டு வில்வ இலையை சாத்தலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா விஷ்ணுவுக்கு வந்து இந்த இது சொல்லுவாங்க, துளசி இலை வந்து மாலையாக கோர்த்து அவருக்கு போடலாம். அடுத்தது விநாயகருக்கு வந்து அருகம்புல், வேப்பிலை வந்து அம்மாவுக்கு உகந்தது வேப்பிலை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை,
இந்த பழங்கள், தேங்காய் இது எல்லாமே வந்து காசு கொடுத்து வாங்கியிருப்போமா? எதுவுமே வாங்கியிருக்க மாட்டோம். ஆதி காலத்தில் என்ன பயன்படுத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதேமாரி காய்கறிகள், பழங்கள் வச்சு தான் பயன்படுத்துனாங்க. இன்றைக்கி தான் வந்து பூஜைகள் எல்லாமே சாப்பாடு ஆக்கிறதுலேருந்து கறி, மீன், முட்டை என்னென்ன செய்து சமைச்சு சாப்பிடணுமோ சமைக்கிறாங்க. எல்லாமே செய்து படையலா போடுறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பிடிச்சி செய்யும்போதே அதுக்கு வந்து இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அதனால் இதுதான் நம்ம படைக்கணுமா, இதுதான் செய்யலாமா, இதெல்லாம் செய்யக்கூடாதா, இது சேர்க்கலாமா வேணாமான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து கையில் என்ன நினச்சி படைத்தாலும் சரி, அது வந்து மனமுருகி நம்ம செயல்படுத்தணும். இதான் நீங்கள் அரங்காவலர்லாம் பார்த்துட்ருக்கீங்க. தர்மகர்த்தா எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. இந்த கோயிலுடைய தர்மகர்த்தாக்கள், பூசாரிகள் எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க. அவங்க முன்னிலையில் தான் வந்து அதிகாரிகள் முன்னிலையிலும் இந்த விஷயம் தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணிட்டு வரோம். இந்த விஷயத்தில் வந்து விசேஷத்தில் வந்து எல்லாருமே கலந்துக்குவாங்க. அதான் 7 தர்மத்தை வந்து 7 பேருக்கு இலை வச்சுருக்கிறாங்க. இந்த அன்னாபிஷேகத்தை எடுத்து தான் வந்து எல்லாருக்குமே உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியம் தங்கும். இது ஐதீகம். அது முன்னாடி பார்த்திங்கன்னா, அந்த மனம் வருத்தி உடலை வருத்தி நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாமே வெற்றி தரும். நம்மளுடைய மனக்குமுறல் வந்து இங்கே தான் சொல்லி தீர்க்கணும். 2 வருஷம் 3 வருஷம் அசிங்கப்பட்டிருப்போம், அவமானப்பட்டிருப்போம், எவ்வளோ பேர் பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் மனசில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த இடத்துல அந்த வேதனைகளோடு உட்காரணும். வேதனையோடு அம்மா நான் இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் அந்த பாதிப்புகள் எல்லாருக்குமே இருக்கும். நான் மட்டும் இன்னும் சாதாரணமாக சொல்ல முடியாது. எனக்கும் வந்து அந்த பாதிப்புகள்லாம் இருந்தது. 2 வருஷம் எனக்கும் குழந்தை இல்லை கல்யாணம் பண்ணி. அதுக்கப்புறமேட்டு நான் மனம் முருகி அம்மாக்கிட்ட வேண்டிக்கிட்டு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த 1 வருஷம் நம்ம அந்த செயல்பாடுகளோடு தான் இருக்கணும். டாக்டரை பார்க்கலாம். அந்த குழந்தைக்கு உண்டான அம்சம் என்ன இருக்கோ அத்தனை வேலைகளும் செய்யணும். அதுக்கு உண்டான மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பணம் காசுன்றது அப்புறம் சம்பாதிச்சிக்கலாம். எந்தெந்த டைமில் என்னென்ன பருவத்தில் வந்து செய்யணுமோ அது வந்து நம்ம வந்து முறையாக பயன்படுத்தணும். இந்த வருஷம் இல்லை, இந்த விஷயம் வந்து குழந்தைக்காகவே நான் ட்ரை பண்ணுறேன். குழந்தைக்காக தான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே முயற்சி எடுக்க போகிறேன். அதுக்காக மௌன விரதம் இருக்கிறதோ நம்ம வந்து எந்த அளவுக்கு உடல் வருத்தி செய்கிறோமோ அதில் நிச்சயமாக பலன் தரும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற துர்கை அம்மனாக இருக்கட்டும், இல்லை எந்த அம்மனாக இருக்கட்டும், டெய்லி போயிட்டு சாயந்தரம் வணங்கிட்டு வாங்க. இல்லை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆனால் உங்களுடைய வேண்டுதல் வந்து வைங்க. அங்கே போய் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அந்த தீப விளக்கு போடுங்க. இது எல்லாமே சாதாரணமாக நம்ம செய்ய வேண்டியது. தொடர்ச்சியாக பதிவுகள் கொடுத்துட்டே இருக்கணும். போயிட்டே வந்துகிட்டே இருக்கணும். அம்மா இதுமாரி தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல, எனக்கு பிரச்சனை வந்து நெகட்டிவாக இருக்கிறத பாசிட்டிவாக மாற்று. அதுக்கு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கூட சுற்றுறதுக்கு காரணம் என்னென்னா அதுதான். ஏன்னா வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா நமக்கு அந்த தெய்வ சக்தியானது உணர முடியாது. அதுக்காக தான் அந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் சரியாக போகிறதில்ல. இந்த மெயின் தலங்களுக்கு வரும்போது எண்ணங்கள் எல்லாமே மாறிடும். நம்ம ஒன்றிணைந்து செயல்படுவோம். அந்த ஒன்றிணைந்து தான் மற்ற கோயிலுக்கு போகும்போதும் அதே மாதிரி எண்ணத்தோடு தான் போகணும். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதிகாரிகள் முன்னிலையில் தர்மகர்த்தா எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. அவங்க முன்னிலையில் தான் இந்த விசேஷம் நடத்துகிறோம், திருவிழா நடத்துகிறோம். 13 கடைசி நாள் திருவிழா வந்து காப்பு கலைக்கிற திருவிழாவும் நடத்துகிறோம். அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. சாப்பாடு எல்லாமே வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அன்னத்தை பிடித்து தான் உருண்டையாக பிடிச்சி எல்லாருக்குமே குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு சில கோயில்கள் இன்றைக்கும் ஐதீகம் இருக்குது. விழுப்புரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே வந்து கொடி கம்பத்தை போயிட்டு இறக்கிட்டு வராங்க. அதான் நான் காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா இந்த கதைகள் சொல்லும் போது அதையும் சேர்ந்து பாருங்கள். இந்த கொடி கம்பத்தை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து இந்த சாப்பாடு இங்கே வச்ச சாப்பாடு படையிலே எடுத்துகிட்டு போயிட்டு சுடுகாட்டு காளிக்கு எடுத்துகிட்டு போய் படையல் போடுவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. கொடி கம்பம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் இந்த இது மட்டும்தான் இருக்கும், அவருடைய வேல் மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கும் வேல் மாறா மந்திரம்னு சொல்லிட்டு மந்திரம் இருக்குது. அந்த படிச்சிங்கன்னா அவ்வளோ அற்புதமான மந்திரங்கள், நிறைய மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க. அவங்களும் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மந்திரங்களை வந்து அதாவது தொடர்ச்சியாக படிக்க நமக்குள்ளே வந்து பல மாற்றங்கள் நிகழும். இறைவனால் முடியாத எதுவுமே கிடையாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து உரு கொடுத்து வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பூசாரிகள் உரு கொடுப்பாங்க. உரு கொடுத்து ஒரு 10 நாள் இருக்குன்னு கணக்கு இருக்குது அவங்களுக்கு. அந்த பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த எலுமிச்சம்பழத்தை ஏலம் விடுவாங்க. 9 மணி, இரவு 9 மணியாக இருக்கும். எல்லா பெண்கள் எல்லாம் ஆண்கள் எல்லாமே உட்காந்துருப்பாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா 70,000 ஏலம் போகும். மொதல் எலுமிச்சம்பழமே 70,000 ஏலம் போச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 50,000, 60,000, 65,000 இப்படி ஒவ்வொரு எலுமிச்சம்பழம் கிட்டத்தட்ட 5 எலுமிச்சம்பழம் கிட்டத்தட்ட வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஒரு 20,000 வரைக்கும். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு வந்து உபயோகமாக கொடுப்பாங்க. இந்த எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா நமக்கு கருத்தங்கன்றது ஐதீகம் இருக்குது. அவர் சாமியார் பார்த்தீங்கன்னா செப்பல் முள் போட்டுக்கிற செப்பலில் தான் மேலே ஏறி நின்று அந்த எலுமிச்சம்பழத்தை ஏலம் விடுவார்.
அதை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு சில நாள் நினைப்பீங்க, ஒரு எலுமிச்சம்பழம் 70,000 அப்படின்னு நினைப்பீங்க. இங்கே வந்து நாங்கள் சாதாரணமாக கொடுத்துட்ருக்கோம். எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கிறதுக்காக அத்தனை பேர் வேண்டி வந்துட்டுருக்காங்க. இது எதையுமே காசு கொடுத்து வாங்க வேண்டிய பொருள் இல்லை. நாங்கள் காசு கொடுத்து எதையுமே கேட்க மாட்டோம். இது அத்தனை பெண்களும் வந்து இந்த இடத்துல கலந்துக்கிட்டு சாப்பாடு நமக்கு ஒரு வேளை ஒரு உருண்டை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் நிற்கிறாங்க. அவங்கள தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பூசாரிகளும் சரி வெளியூர்லேருந்து எழுந்து இது மயான இடத்துல தான் இப்போ இட்டுட்டு போகிறோம். மயான இடத்துல எடுத்துன்னு போயிட்டு அந்த காளிக்காக வந்து படையல் போடுவோம். அங்கே ஒரு படையல் போட்டுருவோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உள்ளே போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல சக்கரங்களை போட்டு இங்கே கழிப்பு எடுக்கிற வேலையும் செஞ்சிட்ருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து மயான கொள்ள விட்ட இடமும் அதுதான். இது விபூதி சாம்பல் பின்னா எரிஞ்ச சாம்பலும் இங்கே இருக்குது பாருங்கள். அதனால் இந்த கோயில்கள் வந்து எந்த இடத்துல வந்து தீமிதி திருவிழா நடக்குதோ அந்த கோயில்கள் வந்து சிறப்பாக இருக்கும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இந்த பிணம் எரிக்கிற கோயில் இந்த கோயிலெலாம் இருக்குதோ, சுடுகாட்டு கோயில் இருக்கோ, அதுக்கு வந்து அற்புதமான மகிமை இருக்குது. நம்மக்கிட்ட வந்து பாதி சக்தி இருக்குன்னா பாதி சக்தி வந்து அம்மா கிட்ட இருக்குது இந்த இடத்துல வந்து. அதனால் ஒரு நல்ல ஒரு விசேஷத்துக்காக வரீங்க, ஒரு சிறப்பான ஒரு இதுவாக வந்தீங்கன்னா கூட இந்த இடத்துல வந்து காவ பூஜை கொடுங்க. ஒரு கோழியை சுற்றி போடுறது, கட் பண்ணி போடுறது, எலுமிச்சம்பழத்தை இது பண்ணுறது, பூசணிக்காய், கொமுட்டிக்காய், ஊமத்தங்காய் நல்லா இருந்தாலும் செய்யலாம். ஏன்னா நல்லா இருந்துக்கிறவங்க என்ன வேண்டிக்கலாம், எனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கணுமா, நான் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக சிறப்பாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுமா, எனக்கு இதுக்காக ஒரு உயிர்காவும் நான் கொடுக்குறேன், இந்த காவ பூஜை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம். உடம்பு சரியில்லாதவங்கள வேண்டிக்கலாம், எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரி கைமா சுற்றிங்கிறம்மா, எனக்கு வந்து நல்ல தீர்வு கொடுமா. ஏன்னா இவங்களால தான் முடியும். அந்த உடல் பிணி நோயை தீர்க்க கொடுங்க கை கண்டு மருந்து இவங்ககிட்ட தான் இருக்குது. இவங்க நினச்சாங்கன்னா அந்த நோய்கள் அத்தனையுமே வந்து அப்படியே ஃபுல்லாகவே எங்கே போகுதுன்னே தெரியாமல் போயிடும். இன்றைக்கி நிறைய பேர் டாக்டர்ஸுக்கு எல்லாத்தையும் போய் சுற்றி பார்த்துட்டு வராங்க. எந்த நோய் நொடி இல்லை, நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படி இருந்தும் வந்து அவங்க மன உளைச்சல் பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டங்கள், ஏதோ ஒரு உடம்பு ரீதியாக வாட்டிக்கிட்டு இருக்குது. அது வந்து தெரிய முடியல. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த புத்து மண் வாங்கி சாப்பிட்லாம். புத்து மண்ணுங்க இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விபூதி, சுடுகாட்டு விபூதி இருக்குது பாருங்கள். இதை நெத்தியில் வச்சுக்கலாம். சுடுகாட்டு விபூதியெலாம் வச்சுக்கலாமான்னு கேட்பீங்க. இதுதான் ஆதி காலத்தில் நாங்கள் கொடுத்தது. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் கொடுத்துருந்தோம். இந்த கோயிலுடைய வளர்ச்சி அடைஞ்சது காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் தான் வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி வந்திருக்கோம். எனக்கு கருத்து தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு கூட வந்து பஸ் ஸ்டாண்டு வருவோம். பஸ் ஸ்டாண்டு வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும், மற்ற நாளில் வந்து டெய்லி வந்து சாயந்தரம் ஆனால் எண்ணெயிலேருந்து கற்பூரத்துலேருந்து ஊதுவத்திலேருந்து எல்லாமே கொடுப்பாங்க. அப்படி தான் அந்த கோயிலை வந்து வளர்ச்சி அடைஞ்சோம். எண்ணெய் ஊற்றுறதுக்கு கூட காசு இருக்காது, டெய்லி வருவோம். அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் இருந்தது. இன்றைக்கும் எங்கள் பூசாரின்னு கேட்டு பாருங்கள். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி தான் அது எல்லாமே. எண்ணெய் ஊற்றுறதுக்காக சாயந்தரம் 2 பேர் 3 பேர் வசூலுக்காகவே போவாங்க. போனீங்கன்னா வத்தி எல்லாமே கற்பூரம் அரிசி எல்லாமே கொடுப்பாங்க. அதை எடுத்துன்னு வந்து தான் நாங்கள் பொங்கல்லாம் வச்சு படைப்போம். இன்றைக்கி தான் வந்து அம்மா புண்ணியத்தில் எந்த வித கஷ்டமும் இல்லை, எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருப்பாருங்க. 40 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது காரணம் என்ன, பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடை வந்து சரியாகுது. இந்த இடத்துல வந்து சீட்டு கட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். எலுமிச்சம்பழத்தை சொருவுறதுலேருந்து பூசணிக்காய் சொருவுறதுலேருந்து எல்லாமே இந்த இடத்துல போனால் தீர்வு கிடைக்கும் தான் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் டொனேஷன் கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி கோயிலுடைய வளர்ச்சி இம்ப்ரூவ்மெண்ட் இந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு. அதனால் இந்த இடத்துல வந்து போனால் நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும். அம்மா வாழ முடியாத எந்த விஷயமும் இல்லை. ஏன்னா முதல் சக்தி பீடங்கிறது 51 சக்தி பீடங்களில் முதல் சக்தி பீடமாக இருக்கிறது இந்த இடம். அதனால் வந்து நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் தரும். அம்மா இதுக்காக வந்திருக்கம்மா, இந்த பிரச்சனை எனக்கு முடிச்சு கொடு, உடனே முடிச்சு கொடுப்பாங்க. நிச்சயமாக உங்களால் நிச்சயமாக முடியும். இந்த இடத்துக்கு வந்து போனவங்களுக்கு தெரியும். உடனே வந்துப்பாங்க. அம்மா நான் இந்த வேண்டுதலுக்காக வந்திருக்கேம்மா, வேண்டுதல் முடிஞ்சு போச்சு, இதை நான் நேர்த்திக்கடன் நான் செலுத்துகிறேன். என்ன வேணாலும் செலுத்தலாம். அம்மா கிட்ட செலுத்த வேண்டியது தான். நீங்கள் வந்து ஒரு அன்னதானங்கள் போடலாம், அன்னதானம் உபயமாக எடுத்து செய்யலாம். கோயிலே வந்து இன்றைக்கி அன்னதானங்கள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஆக்கியும் போடலாம், இல்லை அன்னதானத்துக்கு டொனேஷன் கொடுக்கலாம், இல்லை கோயிலுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த இடத்துக்கு வரோம், பரவாயில்ல பலன் கிடச்சிருக்கு. நானும் வந்து பல இடத்துக்கு போய் வந்தேன். எனக்கு எந்த இடமும் வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. இந்த இடத்துக்கு வந்து போகும்போதெல்லாம் சக்ஸஸ் ஆகுதுன்னு சொன்னால் உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும். இந்த திருவிழாவில் இத்தனை நாள் நாங்கள் 13 நாள் திருவிழா வந்து 13 அமாவாசையாக இருந்ததுன்னு சொன்னால் எவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்கோம் பாருங்கள். அப்போ அன்றைக்கி வறுமையிலே இருந்த கோயில் இன்றைக்கி இந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பக்தர்கள் தான். இன்றைக்கி பக்தர்கள் போட்டி போட்டு நானும் எடுத்து செய்கிறேன், நான் எடுத்து செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே செய்கிறாங்க. இதை அம்மங்கள் பார்த்துருக்கேன். இந்த மயான காளிக்கு தான் இவ்வளோ பூஜைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினேன், சபையை கட்டு, சத்துருவை கட்டு, எதிரை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் வங் லங் லங், ஓம் சிவாய நம சிவாய நம, ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. இதுதான் மயான காளி. அந்த அம்பாளை சந்திக்கும் போது இந்த மயான காளியும் சந்திச்சுட்டு போங்க.
நிறைய பேர் மயானக்காளி எங்கே இருக்குதுன்னு தெரியாது கேட்குறீங்க. மயானக்காளி எங்கே இருக்குதுன்னு கேட்டு வாங்க. உங்களுடைய பிரார்த்தனை அத்தனையுமே வந்து இந்த இடத்துல தான் அந்த எலுமிச்சம்பழம் சுற்றி போகிறது வந்து கழிப்பு எடுக்கிறது, செய்வினை கோளாறு, ஏவல், பில்லி, பேய், சூன்யம் அத்தனையுமே இந்த இடத்துல வந்து நாங்கள் விலகுறோம். இந்த இடத்துல தான் உட்காந்து பரிகாரங்கள் பூஜைகள் செய்கிறோம். அதனால் பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல வந்து பரிகாரங்கள் செஞ்சுக்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், மேல்மலையனூர் கோயில் வந்து முதன்மை தலம் 51 சக்தி பீடங்களில் முதன்மை தலமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் வர்றவங்க உங்களோட பிரச்சனை நிச்சயமாக இந்த இடத்துல தீர்வு கிடைக்கும். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய பதிவுகளெல்லாம் கேட்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். மேல்மலையனூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா. நன்றி, வணக்கம்.